கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. அவர் என்ன சொல்வாரா? நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவ யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவ இப்போது வலக்கரத்தை பிடித்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரத்தை ஆண்டவருடைய கரங்களை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம அவருடைய கரத்துல கொடுத்தா அவர் நம்மை சரியா பிடித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பயப்படுகிற என்னென்ன காரியங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அநேக இடத்துல சொல்லுகிறார், பயப்படாது, 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 கலங்காது, திகையாது, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்றெல்லாம் பல 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 வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பல 300 சிலர் வசனங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படியோ நமக்கு பயப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறதான எல்லா சமயத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாது, நீ பயப்படாது, வலக்கரத்தை நான் பிடிக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம்னா பயப்பட வேண்டாம். வியாதியினால பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையினால பயப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, சண்டையினால பயப்படுறவங்க இருக்கிறாங்க, பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், போலீஸ் கேஸ்கள், சமாதானம் வாழ முடியாதது, ரட்சிக்கப்படாதவனால பயப்படுறாங்க, பிள்ளைகள்னால பயப்படுறாங்க, பெற்றோர்னால பயப்படுறாங்க. இந்த பயம் என்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காரியத்துல பயம் மாறும்போது இன்னொரு காரியத்துல பயப்பட, ஐயோ வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது, நாளைய தினத்தை எப்படி கழிப்பது, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னவா இருக்கும், என் புருஷனுடைய நிலைமை என்னவா இருக்கும், என் மனைவியுடைய நிலைமை என்னவா இருக்கும், என் பெற்றோருடைய நிலைமை என்னவா இருக்கும், என் பேரப்பிள்ளையுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அநேக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்கள் சொன்னால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பயப்படாத, என் வலக்கரத்தை நான் தூக்குறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷர் அல்ல சொல்கிறது, நானும் நீங்களும் ஆராதிக்கிற, நம்மளை மீட்டு கொண்ட, நம்மளை ரட்சித்த, நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 43வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்படுகிற முதல் வசனம், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்குறமாறிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா. இப்ப நானும் நீங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. அவர் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர். யாக்கோப் என்று கூப்பிடுகிறார், இஸ்ரவேல் என்று கூப்பிடுவார், சீயோனே என்று கூப்பிடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நாமங்கள், பெயர்களா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் சொல்லி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார்.
பெயர் சொல்லி அழைத்து, நீ யார் தெரியுமா? என்னால் உருவாக்கப்பட்டவர், என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று பட்டவள் என்று ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஒரு மனிதன் சொல்லுனா அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், உண்மை பேசலாம், பொய்யும் பேசலாம். ஆனா இவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் தேவன். யார் தெரியுமா? உன்னை சிருஷ்டித்தவனும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறதாவது. அப்ப இந்த வார்த்தையிலே மாற்றமே இல்லை. அவர் சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. பொய் உரையாத தேவன், உண்மை பேசுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். அவருக்காக, அவர் சொந்த பிள்ளையாக அவர் வேறு எடுத்து எடுக்கிறார். நீ என்ன ஒரு கஷ்டத்துல, என்ன ஒரு பாதாளத்துல, என்ன ஒரு அடிமைத்தனத்தில் வீழ்ந்திருக்கிறாயோ, அந்த வீழ்ந்திருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி மீட்டெடுத்தேன் என்று சொல்றார், ரட்சித்தேன் என்று சொல்கிறார். பாவத்திலிருந்து ஆனாலும் மீட்டெடுத்தேன், சாபத்தில் ஆனாலும் மீட்டெடுத்தேன், தீராத கடன்பாரமானாலும் மீட்டெடுத்தேன், தீராத வியாதி ஆனாலும் மீட்டெடுத்தேன், தீராத போராட்டமானாலும் மீட்டெடுத்தேன். வாழவே முடியாது என்று சொல்லி பயந்து விழுந்து போய் கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற, துக்கித்து போயிருக்கிற உன்னை நான் மீட்டெடுத்தேன். ஆகையினால நீ பயப்பட வேண்டாம். இப்ப நாமெல்லாம் யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். நம்முடைய பாவத்தை, சாபத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்மளை மீட்டு கொண்ட தேவன். அல்லேலூயா. ஆகையினால பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அடுத்த வசனம், அந்த வசனத்துல மீண்டும் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஒருவர் இருக்கன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் தான். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். எல்லாருடைய பெயர்கள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொல்லுகிறார். அப்ப இப்ப நம்ம யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எந்த சூழ்நிலை கூப்பிடுகிறாரு? ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, சுகவீனத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கடன் பாரத்தின் மத்தியிலே துக்கித்து போய் இருக்கிற, வாழ்வதா சாவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், உன்னை கரம் பிடித்த, நீ பயப்படாத, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து போகக்கூடாது. உரிமை, நம்மை உரிமை கொண்டாடுவதற்கு இயேசு ஒருவருக்கு தான் உரிமை உண்டு. அவர் பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார் கிரயமாக. அல்லேலூயா. அதற்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. எத்தனை பேரை சந்தோஷமா இருக்கு? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்படி அவர் பெயர் சொல்லி அழைத்திருந்தாலும், கரம் பிடித்து தூக்கினாலும், நம்மளை மீட்டு கொண்டாலும், என்னுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டாலும், உலகத்தில் வாழுகிற நாட்களில் கொஞ்சம் பாடுகள் உண்டு, கொஞ்சம் உபத்திரங்கள் உண்டு. உலகத்திலே உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுகிற உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த பூ உலகில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து பாதுகாக்க நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம பயந்து போகக்கூடாது. இந்த அநேகர் விசுவாச வாழ்க்கையில இயேசு விட்டு பின்வாங்கி போவதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ஆண்டவர் சில அற்புதங்களை செய்வார். சந்தோஷமான காரியம். அவங்களுடைய விசுவாசம் வரும், உறுதிப்பட்டு இருப்பார்கள். கொஞ்ச காலம் போனதுக்கு பிறகு சில சோதனைகள் வரும். சோதனைகள் வரும்போது அதை ஜெயிக்க பலனற்றவர்களாக சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு அநேகர் என்ன செய்கிறாங்க? தூரம் போற. எனக்கா இந்த வேதனை, எனக்கா இந்த பாடுகள், எனக்கா இந்த உபத்திரவம், நான் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தேன், என்னெல்லாம் செய்தேன், எனக்கா இந்த சூழ்நிலை என்று சொல்லி பின்வாங்கி போவார்கள். சிலர் நம்மிடத்துல கேட்பாங்க, நீ ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? அங்க துன்மார்க்கனை பாரு, அவன் செழித்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான் எல்லாம் புத்தி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை பிசாசு அப்பதான் கொண்டு வருவான். அதை கேட்கும் போது அதுவும் சரி போலதான் நமக்கு தோன்றும். அல்லேலூயா. ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான சிந்தனைக்கு நம்முடைய சிந்தனை ஒப்புக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு கரம் பிடிச்சிருக்காருன்னா கடைசி மட்டும் அவர் வழி நடத்துவார். யார் கைவிட்டால் அவர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி எனக்கு உங்களுக்கு கட்டாயம் வேணும். அல்லேலூயா. இந்த 43:1 அவர் சொல்லும்போது
யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறவரை கர்த்தர் சொல்லுகிறார், அது பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்தது உண்மைதான், அவர் நம்மை வழிநடத்துகிற உண்மைதான், பாதுகாத்தது உண்மைதான், பெயர் சொல்லி அழைத்தது உண்மைதான். அல்லேலூயா. என்னுடையவர் என்று பொறுப்பே சொல்லிட்டார், ஆண்டோடைய பிள்ளைதான், அதுவும் உண்மைதான், நமக்கு சந்தோஷம்தான். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளா எனக்கு, என்னை பெயர் சொல்லி அழைத்த எனக்கு, என்னை பயப்படாதே என்று தைரியத்தை தந்த எனக்கு ஏன் இந்த பயம் வருகிறது, ஏன் இந்த பயம் கஷ்டங்கள் வருகிறது, ஏன் இந்த உபத்திரங்கள் வருகிறது? ஆண்டவர் சொன்னபடியே சந்தோஷமாய் வாழலாமே, ஐக்கியமாய் வாழலாமே, ஆசீர்வாதமாய் வாழலாமே என்று மட்டும் நாம் சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்கிற பாதை கொஞ்சம் கரடு முரடான பாதை தான், ஆனால் அது சென்று சேர வேண்டிய இடத்துல சென்று சேரும். அல்லேலூயா. கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள் 1000 வந்தாலும் அது நம்மை அணுகாது. நிச்சயமாகவே வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கார், நிச்சயமாகவே அவர் தருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னார், அதி சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய கிரியையில தக்க பலனை கொண்டு வருவேன் சொன்னால் நிச்சயமாக அதை கொண்டு வருவார். எனவே நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும். கஷ்டங்கள், பாடுகள் வரும்போது நாம் யாருமே சோர்ந்து போகக்கூடாது. இந்த நினைத்துக் கொள்ள கூடாது, பயப்படாது என்று ஆண்டவர் சொல்ல. பயப்படக்கூடிய காரியங்கள் அனுதினமும் நமக்கு வரும், ஆனால் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்ல, எனக்கு செவி கொடுக்கிறவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்து காலத்துல அவன் பயப்படாம அமைதியா இருப்பான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்கள்னா உங்களுக்கும் ஆபத்து வரும், எனக்கும் ஆபத்து வராது என்று சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு போராட்டம் இல்லை, சோதனை இல்லை என்று சொல்லப்படவில்லை. எல்லாம் வரும், ஆனால் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே அவர் பார்த்து கொள்வார் என்று அமைதியா இருப்பார். யாரா வாசிக்கிறீங்களா? நீதிமொழி 1 அவருடைய 33ஆவது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான், ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியா இருப்பான். பயப்பட வேண்டாம், வெப்ராளப்பட வேண்டாம். ஐயோ, இந்த ஆபத்து என்ன எங்கே கொண்டு போய் முடியும், இந்த வியாதி என்னமாகும், இந்த கடன் பிரச்சனை என்னமாகும், இந்த போராட்டம் எனக்கு என்னமாகும், ஐயோ என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவருடைய உபத்திரவம் இது என்னமாகும் என்று சொல்லி யாரும் என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது, அமைதியா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்தானே அழைத்தார், அவர்தானே என்னை ரட்சித்தார், அவர்தானே எனக்கு பெயர் சொல்லி என்னை அழைத்தார், என்னை மீட்டுக் கொண்டார், என்னுடையவன் என்று சொன்னார் அல்லவா, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நாம் இங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விக்கிரம் அமைதியா தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகள் என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஆபத்துல தள்ளுகிற தேவன் அல்ல, ஆபத்துல நம்ம விழுந்து விட மாட்டோம். என்னை நோக்கி ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எரேமியால சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சில நேரங்களில் சில ஆபத்துகள் பிரச்சனைகள் வரும்போது, பயப்படக்கூடிய காரியங்கள் நம்மளை சூழ்ந்து வரும்போது என்ன செய்யணும்னே நமக்கு தெரியாம தத்தளித்து போவோம். நல்ல ஆலோசனை தருவர்களும் இருக்க மாட்டாங்க. நம்ம மனநிலைகள் எல்லாம் பாதிக்கும், பதற்றம் வரும், பதறிடுவோம். ஐயோ, இந்த காரியத்தில் நான் எப்படி தப்பி பிழைப்பேன் என்கிற ஒரு பயம் நமக்குள்ளால வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுறார், பயப்படாத, நான் உனக்கு பேர் சொல்லி அழைத்து உண்மைதான், நீ என்னுடைய பிள்ளை என்பது உண்மைதான். ஆனா உனக்கு பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லல, பிரச்சனை வரும், ஆனா அது ஒண்ணு உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. யோபுல சொல்லப்படுற, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை காயப்படுத்தி கட்டுப்போட்டு குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். பார்த்துக்கிட்டு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு வேதனை சோதனை எல்லாம் கேட்பான். ஆனா நமக்கு தான் தெரியும் அவர் நம்மை சரியான பாதையில். யோபு சொல்றார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன், நான் போகும் வழி அவருக்கு முன்பதாக ரூபகாரம் பண்ணுவேன், நான் சரியா வாழ்வேன் என்பதை ஆண்டவருக்கு நிரூபிப்பேன் நான் சொல்றான். அப்படிப்பட்டதான காலத்துக்கு நேராக நாம் போய்கொண்டே இருக்கோம், புடமுடப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த சோதனை ஜெயிக்கணும், சோதனை ஜெயிக்கிறவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு தான் கர்த்தர் வாக்கு தத்தமான ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, வியாதி இல்லை, சுகபோகமாய் வர, அது துன்மார்க்கம் தான் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் விழுந்தா எழுந்திருக்க மாட்டான். ஆனா நீதிமான் 7 முறை விழுந்தால் அவன் எழுந்திருப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். இந்த விசுவாசத்துல கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்று சொன்னால்
அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம பிடிச்சிட்டு போறோம். ஒரு ஒரு ரோடு, ஆபத்தான இடங்கள்ல ரோட கிராஸ் பண்ணா அந்த பிள்ளை நம்பிக்கையா இருக்கும். அந்த பிள்ளை நம்ம பிடிக்காது. நாம தான் பிள்ளைய பிடிச்சு வச்சிருப்போம். காரணம் என்ன? எங்க பெரியவங்க, அப்பா, அம்மா யாரோ பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க விட மாட்டாங்க. இந்த காருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பஸ்ஸுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பைக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பிடித்திருக்கிறவங்க பெரியவங்க, அப்பா, அம்மா பிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளையே பயப்படாம போயிருக்குன்னா, நம்முடைய கையை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறான்னா, என்ன பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் இந்த விசுவாசம், இந்த தைரியம், இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஆனா ஆண்டவர் பாதி ரோட்ல கொண்டுட்டு நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம வாழ்க்கை முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஆலோசனை தந்து, அவர் வாக்கு தந்த பண்ணான ஜீவனிடத்தை தந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். இடைப்பட்ட நாட்களை சில போராட்டங்கள் உண்டு. அதை சகித்துத்தான் ஆகணும். அதை ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய துணையோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமா ஏசாயா 43 வாங்க. 43 அந்த முதல் வசனம் சொல்கிறது, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். இப்ப ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்டோம். ஆண்டோடைய கரத்துல அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தர் வலக்கரத்தை கொடுத்து அப்படி நம்மளை தூக்கி எடுத்தாருன்னா அவருக்கு கரத்தை கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு கரத்தில் நம்முடைய கரத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவரே நான் உம்ம கையை பிடிச்சேன்னா அவரே கரத்தை இவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு பிள்ளைன்னா வச்சுக்கிடுங்களேன், ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது நாம பெரியவங்க அந்த பிள்ளையை பிடிச்சு வச்சிருந்தா எந்த சூழ்நிலை ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அக்கறையில கொண்டு போய் சேர்ப்போம். இப்ப நாம பிடிக்கல, அந்த பிள்ளையை மட்டும் பிடிக்க சொல்லணும். 2 வயசு 3 வயசு 5 வயசு ஆகிட்டு இருக்கட்டும், அந்த பிள்ளைய நம்ம கையை கொடுக்குறோம். அந்த பிள்ளை நம்ம கையை பிடிக்கணும். ஆபத்து வரும்போது என்ன செய்யும், பயந்து கையை விட்டுட்டு ஓடும். ஓடுறது தான் ஆபத்து வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு அநேகர் இயேசுவின் கையை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சந்தோஷமான காரியம், இயேசுவோட நடக்கிற என்ன பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சந்தோஷம் தான். ஆனா பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்படான காரியங்கள், உபத்திரவங்கள் வரும்போது இந்த உபத்திரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த சோதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த வேதனைக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரு கையை விட்டு ஓடுகிறனால் அல்லவோ இதெல்லாம் உனக்கு நேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கருத்தை நாம பிடிச்சிருந்தா பாடுகள் உபத்திரம் வரும்போது தாங்கிக் கொள்ள மாட்டோம், விட்டு விட்டு ஓடுவோம். அப்படிதான் இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்ய ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேணாம், ஆண்டவர் சொல்லிட்டார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உனக்கு கூட இருக்கிறேன், உனக்கு துணை செய்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுகிறேன், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா கரத்தை ஆண்டவரே இதை பிடிச்சிடுங்கன்னு நம்முடைய கரத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பிடித்து கொண்டால் எந்த பாவத்திற்கு நம்ம என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த உலக சிற்றின்பங்களும் விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த ஆபாசமான சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பிடித்திருப்பார். அவர் செல்கிற இடமெல்லாம் நம்ம செல்லலாம். போகிற இடம்லாம் நமக்கு சரியான பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. ஆபத்துகள் வரும், பிரச்சனை வரும். ஆனா நீ யாருடைய கருத்துல இருக்கிற? என்னுடைய கருத்துல இருக்கிற. ஆகையினால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நம்மள அநேகர் என்ன செய்யறான்னா, ஆண்டவரை நம்மளை கரத்துல வைக்க பார்க்கறாங்க. வேத சத்தியத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. நேர்மாறாக ஆண்டவரே அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அப்படி குணமாக்கு, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போடுறதுக்கும் ஆண்டவர் உரிமை தந்திருக்கிறார். யாருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதுக்கு நாம கீழ்ப்படிந்தால் நாம சொல்றதை அவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் போட சொல்லி இருக்கிறார். வரும் காரியத்தை குறித்து, உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் வரும் காரியத்தை எனக்கு கட்டளை இடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். எவனும் ஒருத்தர் கட்டளை போடல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்துல இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்துல சொன்னா அதை அப்படியே அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சில காரியம் ஆண்டவர் இப்படித்தான் செய்யணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருப்பாரு. நாம வேற ஒரு விதமா அப்படி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அதுவும் நடக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப இப்படி கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சித்தம் வைத்திருக்கும் போது நான் அங்க போக மாட்டேன் ஆண்டவர், எனக்கு சுகமான ஒரு வாழ்வை தாங்கன்னு கேட்டோம், என்ன செய்யாது, நடக்காது. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிற ஒரு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்போ ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அது ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதன் நிமித்தமாய் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
சரி, நம்ம அங்கே கடந்து வருவோம். இங்கே சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவ, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் அழைத்தாலும், அடுத்த 2வது வசனத்துல வருகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல பற்றாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக 3 பிரச்சனை அங்க வருகிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னை உருவாக்குன்னு நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்ப ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வந்தாச்சு. வந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில என்ன சொல்வதில்லை, புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்ப, அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. அப்ப 3 விதமான சோதனை கட்டங்கள் அடுத்தது வருகிறது. அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கானான் தேசத்துக்கு போகும்போதும் அப்படித்தான். சமுத்திரம் வந்தது, செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ கோட்டை வந்தது, பல யுத்தங்கள் வந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் தாண்டி தான் என்ன செய்றாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அவருடைய கரத்துல தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சோதனைகள் அவசியமா இருக்கிறது. எதற்கு? நமக்கு நன்மையை உண்டு பண்ணும்படியாய். இந்த பொன் அக்கினியால் சோதிக்கப்பட்டு எப்படி அது புடமிடப்பட்டு பொன்னாக விளங்குகிறதோ, அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டதான விசுவாசம், நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக இப்படிப்பட்டதான சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இது நம்மளை தண்டிப்பதற்கல்ல, கூட கொஞ்சம் நம்மை பரிசுத்தப்படுத்த, விசுவாசத்தில் உறுதிப்படுத்த, பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு 100க்கு 100 நம்மை நாளுக்கு நாள் நம்ம என்ன பலப்பட்டு கொண்டே வரும்படியாக நமக்கு சில நெருக்கங்கள் வருமே தவிர, நம்மளை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்று சொல்லி நம்ம யாரும் நினைக்கவே கூடாது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்ப 3 விதமான தடைகள் அங்கே வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட போராட்டங்கள் வருகிறது. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப தண்ணீரை கடக்கிற அனுபவம் நமக்கு வரும். ஆனா பயப்படக்கூடாது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது அது உண்மையில புரளுவதில்லை. ஆறுகளை கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது நீ பயப்படக்கூடாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். அடுத்தது அக்கினியில போடுவாங்க. அக்கினி மேல நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல பற்றாது, அங்கேயும் நான் கூட இருப்பேன். இந்த விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டும். என்ன சோதனை, என்ன பாடுகள், என்ன உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. ஏன்னா நான் அல்ல அவரை பிடித்திருப்பது, அவர் என்னை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை பிடித்திருக்கிறபடினாலே நான் அவரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, போதும் இல்லை. அவர் நம்மை கரம் பிடித்து கடைசி மட்டும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சேர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனங்களை எல்லாம் அவர் வழி நடத்திட்டே வராரு. இப்ப வந்து வந்து முன்னால தேவதூர்கள் போறாங்க, அவங்களை இரவும் பகலும் அக்கினி மேக ஸ்தம்பங்கள் பாதுகாத்து கொண்டு சுகபத்திரமா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப போய்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை என்ன செய்கிறார், கடினப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மோசேட்ட சொல்றார், நீ பார்வோன்கிட்ட போய் சொல்லு, என் ஜனத்தை ஆராதிக்கும்படியா விடு, என் ஜனத்தை ஆராதிக்க விடு, என்னை ஆராதிக்கும்படியா என் ஜனத்தை விடு அப்படின்னு சொல்லி தான் அவன் விடுவான், விட மாட்டான், விடுவான், விட மாட்டான், திருப்பி திருப்பி. அப்புறம் தான் 10 வாதைகள், 10வது வாதை தலைச்சங்காரம் வந்த பிறகு பயந்துட்டான், அப்புறமா விட்டான். இப்ப விட்ட பிறகு ஆண்டவர் சும்மா விடல, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தரே கடினப்படுத்தினார். இவங்க செங்கடல வரும்போது இவன் பார்வோன் நினைச்சானா, அவனும் அவனுடைய சேனை பிரதான ரதங்களோடும் பிரதான பட்டாளக்காரங்க நல்ல பலசாலிகளோடும் யுத்த தளவாடங்களோடும் இவங்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க. இவங்களை விடக்கூடாது, இன்னும் பிடிச்சிட்டு வரணும், இன்னும் எகிப்தில் அடிமையா வைக்கணும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. செங்கடல் பக்கத்துல பாக்குறாங்க, அங்கே கடலை தாண்டி என்ன செய்ய முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பின்னிட்டு பாக்குறாங்க, பார்வோனுடைய சேனை மிக வேகமா இரைச்சலோடு வருகிறது, இரைச்சலோடு வருகிறது, பிடிச்சு யுத்தம் பண்ணி இவர்களை கொண்டு போவதற்காக பயந்து போறாங்க. இந்த பக்கம் பாக்குறாங்க, ஒரு பெரிய மலையா இருக்கிறது, அங்கேயும் போக முடியாது. இன்னொரு பக்கம் பாக்குறாங்க, பயங்கரமான சகதி நிறைந்த கூர்மையான கற்கள் இருந்த மோசமான பகுதி, அங்கேயும் இறங்க முடியாது, பள்ளத்தாக்கு. இப்படி 4 பக்கமும் அடைபட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. அப்ப மோசேயை பார்த்து முறுமுறுத்தாங்க,
மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி எல்லாம் சொல்றாங்க, மீண்டும் அங்கேயே போய் இருப்போம், எங்களை சாகடிக்கவா இங்க கொண்டு வந்தெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் வழி நடத்தும் போது ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் இங்க இருக்கும், சாகத்தக்கதான சூழ்நிலை இருக்கும். ஆனா சாக மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மோசேக்கு விரோதமாக எழும்புனாங்க, இருக்கட்டும். ஆனா கர்த்தர் இவருடைய சமூகத்தில் மோசே திறப்பினார், எப்பா ஒரு கோலை நீ நீட்டப்பா, உன் கையில இருக்கிற என்ன கோல், செங்கடலை நீட்டு, எதுக்கு தந்திருக்கிறேன், பயன்படுத்திக்கொள். நம்ம கையில ஆண்டவர் வேத புத்தகத்தை தந்திருக்கிறாளா, வேத வசனத்தை தந்திருக்கிறாளா, என்ன பாடுகள் உபத்திரவம், இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கோலை நீட்டினா பாருங்க, நடந்தது என்னன்னா, பார்வோனுடைய சேனை நினைக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப இந்த இடத்துல அடிச்சு தூக்கி கொண்டு போயிடலாம் எகிப்துக்கு அப்படின்னு ஆசையோட வரான். ஆண்டவர் என்ன செய்யறான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சென்ற அந்த தேவதூதர்களை அப்படி பின்னாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. கொண்டு வந்து பார்வோனுடைய சேனைக்கும் இவர்களுடைய இந்த கூட்டத்துக்கும் நடுவாக தேவதூதர்களை நிறுத்தினார். இப்போது பார்க்கும்போது முன்னாடி வெளிச்சமா இருக்கிறது, பின்னாடி இருட்டா இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கோல் நீட்டப்பட்டது, செங்கல் ரெண்டாய் பிளந்தது, தரைவெளி வெட்டாந்தரையாய் காணப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒருவர் கூட கைவிடப்படலை, எல்லாருமே போறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக திரும்பி பார்க்கும்போது தேவதூர்களும் வழி விட்டு கொடுத்துட்டாங்க. மேகஸ்தம்பங்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை காண்கிறது. ஓ, அக்கறை போயிட்டாங்களா, நமக்கும் பின்தொடர்வோம் என்று சொல்லி வேகமா என்ன செய்தாங்க, பின்தொடர்ந்து அந்த செங்கடலுக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறார். வெட்டாந்தரையா தான் நல்லா தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தான்னா, அந்த ரதங்களுடைய சக்கரத்தை சரியாய் சுழற விடவில்லை. அல்லேலூயா. அவ்வளவு ஸ்பீடா போகலான்னு பார்த்தான், ஸ்பீடா போக விடவில்லை. அவங்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தான். அந்த வேகத்தை அவங்களால காட்ட முடியவில்லை. ஆனாலும் அது போய் 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 எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க, செங்கடலுக்குள்ள இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு தலைமையில செங்கடலுக்கு அந்த பக்கத்துல போனாங்க. அவங்கள போல போலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடி வந்தாங்க. குதிரைகளும் குதிரை வீரர்களும் ரதங்களும் அத்தனை பேருமே கடலுக்குள்ளால வந்ததும் இப்ப மோசே கிட்ட திருப்பி நீட்டுடா கோலன்னு சொன்ன, அவன் திருப்பி நீட்டினான். அந்த பிரிந்து நின்றதான அந்த ஜலம் தண்ணீர் மூழ்கினது. எல்லாருமே மாண்டு போனார்கள். ஒருவர் கூட தப்பித்துக் கொள்ளவே இல்லை. ரதங்களும் ரதத்தின் குதிரைகளும் ரதத்தின் வீரர்களும் பார்வோன் உட்பட அத்தனை பேருமே அதில் அமர்ந்து போனாங்க. அன்பான பிள்ளைகளே, நாமும் கானான் தேசத்துக்கு நேராக, அதாவது பரமான கானானாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தான் போய்கொண்டு இருக்கோம். எகிப்தின் அடிமைத்தனமாகிய இந்த பாவ வாழ்க்கையில, இந்த பாவ உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்துக்கு நேராக நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. பயந்து விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள், பயந்து விடாதீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் கரம்பிடித்து நம்மை வழி நடத்தி கொண்டு பயப்படாது என்று சொல்ல, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு பின்னாடி பார்வோனுடைய சேனையை போல ஒருவேளை வியாதிகள் துரத்தி கொண்டு வரலாம், கடன் பிரச்சனையை துரத்தி கொண்டு வரலாம், போராட்டங்கள் துரத்தி கொண்டு வரலாம், ஏதோ மனிதர்கள் துன்மார்க்கரே உங்களை துரத்தி கொண்டு வரலாம், பிசாசையை துரத்தி கொண்டு வரலாம். யார் உங்களை துரத்தி கொண்டு வந்திருந்தாலும் நமக்கு செங்கடல், நமக்கு அது மேற்று கிடையாது. கர்த்தர் செங்கடலை வழி திறப்பாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளால இருக்கணும். நம்மை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, நமக்கு எதிராக எழும்பிருக்கிறதான, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற எல்லா பாவ சாபங்களும், நம்மை பின்தொடர்ந்த எல்லா அந்நிய சக்திகளும் அமிழ்ந்து போகும். ஒன்றும் பின்தொடர்ந்து வர முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ ஆண்டோட கேள்வியை கேட்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், உம்முடைய பிள்ளை, நீ தான் வழி நடத்த, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கேட்கக்கூடாது. அந்த பாடுகள் எனக்கும் உனக்கும் தான் வைத்திருக்கிறார். எதற்குன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே கொண்டே சேர்ப்பதற்கு. அவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். போட்டிலே படகுல இயேசு இருந்தார். ஆனா படகு அலக்களிக்கப்பட்டது, காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது, சீரர்கள் ஐயோ மடிந்து போகிறோம் என்று சத்தம் போட்டாங்க. இல்லையா? அற்ப விசுவாசி, ஏன் பயப்படுவீங்க அப்படிதான் ஆண்டவர் கேட்டார். ஏன்னா அந்த படகுல இயேசு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசு இருப்பாராகில் எந்த சூழ்நிலையிலும் அலை வரலாம், போராட்டம் வரலாம், எதிர்காற்று வீசலாம், ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தவில்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு அப்படின்னு சொல்லும் உடனே என்ன செய்து
அமைந்தது, அமர்ந்தது, அப்படியே அமர்ந்தது. அமைதலாக அந்த படகு போனது. உங்கள் வாழ்க்கை படை ஒருவேளை இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அமைதலான வாழ்க்கை படகிலே நீங்கள் பிரயாணம் பண்ணுவீர்கள். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், உங்கள் சரீரத்திலே சுகம் வரும், ஆரோக்கியம் வரும், உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அப்படியாக செங்கடலிலே திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி பார்வோனுடைய சேனையை அமலச் செய்த கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே செங்கடல் போன்றான என்ன சோதனை வந்தாலும் வழி திறக்கும். அல்லேலூயா. வழி திறக்கும். நம்மை பின்தொடர்ந்து வந்த எந்த ஒரு கிரியைகளும் இனி பின்தொடர்ந்து வராதபடிக்கு கர்த்தருக்கு ஒரு முடிவு கட்டுவார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன வருகிறது? நீ ஆறுகளை கடந்தாலும் அது என்ன செய்வது? கடக்கும்போது அவைகள் உண்மையில புரளுவது இல்லை. யோசுவா 3ஆம் அதிகாரம். இதையும் நீங்கள் வீட்டிலே சென்று படித்துக் கொள்ளுங்கள். அப்ப யோசுவா மோசேயின் காலத்துக்கு அப்புறமா யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது மழை காலம், அறுப்பு காலம் என்றெல்லாம் சொல்லப்படுது. அந்த மழை கரை புரண்டு தண்ணி ஓடுகிறது. யோர்தான்ல கரை புரண்டு தண்ணி ஓடு. யோர்தானை கடக்க முடியாது. அது ஒரு செங்குத்தான பகுதி. அந்த இடத்துக்கு பேரை மரண நதி என்று பெயர். யாரு கிராஸ் பண்ணி போனாலும் என்ன சொல்லுவாங்க? செத்துருவாங்க. அப்புறமா அந்த கடல் போய் சேர்ற இடம் எங்க போகுது? செங்கடலை போய் சேருது. அந்த கடலுக்கு ஒரு பேர் உண்டு, அது மரணக்கடல். அல்லேலூயா. இது மரண நதி, அது மரணக்கடல். இந்த நதியை கடந்து போறவங்க அந்த தண்ணியில் அகப்பட்டு விழும்போது இந்த தண்ணீர் அடித்து கொண்டு அந்த கடலை தான் கொண்டு சேர்க்கிறது. அல்லேலூயா. மரணக்கடலும் மரண நதியும். அப்படிப்பட்டதான விளிம்பிலும் கூட ஆண்டவர் யோசுவா மூலமா இடைப்பட்டார், பேசினார். முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீர்கள். அப்ப பரிசுத்தம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது, ஆசாரியர்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த உடன்படிக்கை பற்றிய சுமந்து என்ன செய்யுங்க? முன்னால போங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு உடன்படிக்கை பற்றியது தான் பைபிள் தான். மோசே கோலும் பைபிள் தான். உடன்படிக்கை பற்றியும் நமக்கு பைபிள் தான். பிசாசை வெட்டக்கூடிய பட்டயமாகிய ஆயுதமும் நமக்கு பைபிள் தான். நம்மை நியாயம் தீர்க்க போறதும் பைபிள் தான். ஆகையினால்தான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை அதிகமாக வாசித்து தியானித்து அப்படியே வேத வசனத்தின்படி வாழும்போது இந்த உலகத்தை ஜெயித்து அவருடைய ராஜ்யத்தை சென்றடையலாம். இந்த உலகத்திலே நம்ம ஆசீர்வாதமாக வாழலாம். அல்லேலூயா. இப்ப இங்கே என்ன நடக்குதுன்னா, உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் அப்படி போறாங்க. அப்படி சொங்கத்தான ஜலம் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த இடத்துல இந்த ஆசாருடைய பாதங்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் செங்குத்தாய் வந்த அந்த ஆபத்தான மரண நதி என்று சொல்லக்கூடிய அந்த யோர்தான் நதி பின்னிட்டு ஒரு குவியலாய் மேலே நின்றது. அல்லேலூயா. அப்ப வந்த தண்ணி எல்லாம் பின்னாடி தான் போகணுமே தவிர ஆசாருடைய உடன்படிக்கை பற்றி சுமந்த ஆசாருடைய பாதங்கள் பட்ட உடனே வேற அங்க ஒண்ணு நடக்கல. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அது சாதாரண காரியம் அல்ல. ஒரு குவியலா பின்னிட்டு இருந்தது. அப்ப எவ்வளவு தண்ணி அன்னைக்கு வந்துட்டு இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இவர்கள் எல்லாரும் நினைச்சாரு, வெட்டாந்திரையை கடந்து போவது போல பத்திரமா எல்லாரும் என்ன செய்தாங்க? கடந்து போனாங்க. இந்த நாட்களிலே அப்படி ஆறுகளை கடக்கிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் இந்த பட்டயமாகிய உடன்படிக்கை பற்றி ஆகிய இந்த வேதத்தை ஒரு நாளும் மறக்காதுங்க. அரிதினமும் வாசிங்க, ஜெபியுங்க, இதை சுமந்துட்டு போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய இருதயத்துல வசனம் எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்ம கடந்து போகும்போது ஆறுகளை கடக்கிற ஒரு அனுபவம் வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார். அடுத்ததாக என்ன வருகிறது? நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது. அப்ப அக்கினியில் நடக்கிற அனுபவம் ஆண்டோட பிள்ளைதான். அவர் பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு, ரட்சித்துட்டாரு இல்லையா? பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, கரத்தை பிடிச்சுக்கிட்டாரு, என்னுடைய பிள்ளைன்னே சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தொடர்ந்து வருவது என்ன செய்து? தண்ணீர் வருகிறது, ஆறு வருகிறது, அக்கினியும் வருகிறது. அல்லேலூயா. அக்கினியை குறித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதை நீங்கள் அப்புறம் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை என்ன செய்கிறார்? உருவாக்கி வைக்கிறார். 60 முழம் உயரமுள்ள ஒரு பொற்சிலையை உருவாக்கி 6 முழம் அகலமுள்ளதான அந்த பொற்சிலையை உருவாக்கி தங்களுடைய கீத வாக்கியங்கள் கிண்ணறங்கள் எல்லாம் முழங்கும் போது இந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேரும் அதை என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமாய் பணிந்து வணங்க வேண்டும் என்று சட்டம் போட்டாங்க. அது மாதிரி செய்து வச்சுட்டான். அப்படியா கிண்ணறங்கள்லாம் வாசிக்கப்பட்டது, கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டது. எல்லாரும் பிரபுக்கள் உட்பட அத்தனை பேர் நினைச்சாங்க அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோங்கிறதான
3 வாலிபர்கள் அதை என்ன செய்யவில்லை? வணங்கவில்லை. இந்த தகவலை இவங்களுக்கு எரிச்சலாக இருந்தவர்கள் ராஜாவுக்கு அறிவித்தார்கள். ராஜா அழைத்தார், கேட்டார், விசாரித்தார். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதென? உங்களுக்காக ஒரு வாய்ப்பை கூட தருகிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்கும். அப்போது நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லும்போது, அருமையான சகோதரர்கள் 3 பேரை சொல்கிறார்கள், இந்த எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை தப்பிவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு சேலஞ்சான ஒரு ராஜாவுக்கிட்ட போய் இப்படி துணிகரமா பேச முடியுமா ஒரு மனிதனுக்கு? சாதா அரசியல் தலைவர்கிட்ட போய் இப்படி போய் நிக்கிறாங்க, அமர்ந்து நிக்கிறாங்க. ஒரு ராஜா தைரியமா பேசுறாங்க. ஏன்னா ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளை நாம் எல்லாரும். அல்லேலூயா. யூத ராஜா சிங்கம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருப்போம். இவ்வளவு தூரம் நம்ம வேதனைப்பட மாட்டோம். அல்லேலூயா. கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், துக்கிக்க மாட்டோம். ஏன்னா அவர் எல்லாம் அப்ப ராஜாதி ராஜா. இந்த உலகத்துள்ள எல்லா ராஜாக்களை மாதிரி அல்ல. இவர் ராஜாதி ராஜா. நம்ம சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், நியாயாதிபதியா வரப்போறார். அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். அவர்தான் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களையும் கொண்டு பாதாளத்திலே நரகத்திலே தள்ள போகிறார். அவர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலக தோற்றம் முதல் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதான நித்திய ராஜ்யத்துக்கு வாங்க அப்படின்னு நம்மளை அழைத்து செல்கிற தேவனா இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது இந்த உலக மனுஷனுக்கு முன்னால நம்ம தலை குனிஞ்சு போறோம். நம்ம யார் என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல பிறந்த குடும்பத்தை பெருமையா பேசுறாங்க. நான் யார் தெரியுமா? அந்த குடும்பத்தை சார்ந்தவன். யார் தெரியுமா? இந்த ஜாதியை சேர்ந்தவன். நான் யார் தெரியுமா? இவ்வளவு சொத்துக்கு அதிபதி. இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. குப்பையின் தூசி. அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு கர்த்தராகிய ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மளை ஆசாரியர்கள் ராஜாக்கள் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். பூமியில் உள்ள ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்மை பார்க்கும்படி. அல்லேலூயா. அவன் இருக்கிற இருப்பிடத்தை தெரியாதபடிக்கு, அழைத்து தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளாதபடிக்கு, நம்மளை கரம் பிடித்தவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாதபடி, பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லது, நீ என்னுடைய சொன்னவரே யார் என்று தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலதான் பயப்படக்கூடிய காரியங்கள் வரும்போது நம்ம பயந்து போய் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவ சாபத்தில் அவரே சுமந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு பரிசுத்தத்தோடு அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு வாழ்ந்தால் மட்டும் போதும். இது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது ஆண்டவர் விட்டு பின்வாங்கி ஓடக்கூடாது. தேவன் அழைத்த ஒரு உண்மைகள் அவர் என்னை நிலைநிறுத்துவார். யார் கைவிட்டால் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி என்ன சோதனை வேதனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிதான் சொன்னார். எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவர். ஒருவேளை தப்பிவிக்காமல் போனாலும் ராஜாவே, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் சேலஞ்சா பேசினாங்க. நம்மள சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர் ஆராதிப்பது கூட சிலர் என்ன செய்யல, காணல. ஏதோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கலாம், இங்க ஆளை பார்த்தா காண மாட்டேங்குது. அக்கினி சூழல வந்த போறீங்க, ராஜாவுக்கு கோபம் வந்தது, 7 மடங்கு அதிகமாக்கினார். அல்லேலூயா. இப்ப இருக்கிற உபத்திரத்துக்கு கூட 7 மடங்கு உபத்திரம் வந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். 7 மடங்கு அல்ல, 70 மடங்கு உபத்திரம் பெருகினாலும் நாங்கள் இந்த ஜீவனுள்ள தேவனை, எங்களை ரட்சித்த தேவனை, எங்களுக்கு வாக்கு தத்துவ தேவனை, எங்களை பயப்படாத நான் உன்னை தாப்பிடிச்சிட்டேன்னு சொன்ன தேவனை விட்டு நாங்க வரமாட்டோம் ஐயா. இந்த உயிரை கொல்லுகிறவனுக்கு நாங்க பயப்பட மாட்டோம். இந்த ஆத்மாவை கொல்லும் உயிர்ப்பைக்கும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கு மட்டுமே பயப்படுவோம் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் இருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு போதுமான தேவனா இருக்கிறார். இப்போது இருக்கிற சிறையிருப்பிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 7 மடங்கு தீச்சூளை அக்கினி ஜுவாலை அதிகமா எரிய ஆரம்பிச்சது. அங்க இருந்ததான அந்த யுத்த வீரர்கள்ல நல்ல பலசாலி, நல்ல முடுக்கு, நல்ல திடகமா இருக்கிறவங்கள கூப்பிட்டு இவங்க 3 பேரையும் தூக்கி அந்த அக்கினியில போட போனாங்க. ஹல்லேலூயா. போட போனவர்கள் அந்த அக்கினுடைய வேகம் அதிகமா இருந்தபடினாலே அந்த அக்கினி அவர்களை பட்சித்து விட்டது, செத்தே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சாதா ஒரு அடுப்புங்கிற வாரப்படுப்பு பக்கத்துல நின்னாலும் நமக்கு தெரியும் எவ்வளவு வெக்க வருதுன்னு. இல்லைங்களா, சூடு எவ்வளவு அடிக்கிறது. ஒரு பகல்ல பார்த்தாலே சூரியன் எவ்வளவு சூட கொடுக்கணும்னு தெரியும். 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஆனால் 3 பேரை தூக்கி போட்டாங்க. இப்ப அங்க 4 பேரா உலாவிக்கொண்டே இருக்கிறார்கள். 4 பேரா உலாவிக்கொண்டே இருக்கிறாங்க. ராஜா பாக்குறாரு,
நம்ம 3 பேர் அல்லவா போட்டோம், இங்க 4 பேர் இருக்கிறாங்களே. 4வது அவருடைய சாயல் தேவ சாயலா இருக்கிறது. நீங்க யாருமே தனிமையா இருக்கிறோன்னு யாரும் நினைக்காதீங்க. ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கரம் பிடித்தவர் இருக்கிறார். நம்மளை ரட்சித்தவர் இருக்கிறார். நம்மளை பாதுகாத்தவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் இருக்கிறார். நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. அது சிறு கூட்டமாக இருந்தாலும் பயந்து போகக்கூடாது. தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம படிச்சோமே 41ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லக்கூடாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. ஏசாயா 41:14. சிறு பூச்சியே, கூட்டமே, சின்னது பூச்சி போலதான் இருக்கலாம், கொஞ்சம் சின்னதா தான் இருக்கலாம், நசுக்கிடுவாங்கன்னு நீ பயந்துடாத, யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர். அவர் துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல என்னென்ன காரியத்தை கூட நீங்க பயந்து போறீங்களோ, துக்கித்து போறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப அவனை என்ன செய்தாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களை என்ன கலக்கி எழுப்பினாங்க. எழுப்பினார். ராஜா செய்தது என்ன தெரியுமா? இவரை சதி பண்ணின ஆட்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அக்கினி சூழல் போட்டு அழிச்சுட்டாங்க. இவங்களை தூக்கி போடணும், அழிஞ்சு போயிட்டாங்க. ராஜா சொல்றாரு, இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். இந்த தேவனை தான் எல்லாரும், என் உலக நாடுகளே, நாட்டு ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த தீச்சுளைக்கு, இந்த அக்கினி ஜுவாலைக்கு தப்பிவித்த தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சட்டத்தை போட்டான். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது தூஷணமான வார்த்தைகளை பேசுவீர்கள் என்று சொன்னால் அவர்களை வெட்டி எருக்களமாக்கி போடுங்கள் என்று சட்டத்தை. சட்டம் மாறிட்டு பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி மட்டும் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்போம்னா, இப்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறதான சட்ட திட்டங்கள்லாம் மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. இந்த தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற சட்டம் வரும். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் தானியேல் 3ல கடைசி வசனம்னா, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். இந்த உபத்திரவத்தை, அக்கினி ஜுவாலை போன்ற உபத்திரவத்தை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்தால் இந்த அக்கினி ஜுவாலை என்ன செய்யாது? உங்கள் மேல பற்றாது. நேர்மாறாக உங்களை அந்த தேசத்திலே, நீங்க குடியிருக்கிற தேசத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதை உங்களை பரிகசித்த நிந்தித்த அனைத்து கண்களும் காணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆறு வந்தாலும் சரி, கடல் வந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலை தீச்சூளை வந்தாலும் சரி, அல்லது எரிகோ கோட்டை வந்தாலும் சரி, என்ன இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன கடன் பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் எது வந்தாலும் சரிதான், கர்த்தருடைய கரத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுவிக்க போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது. கொஞ்சம் காலம் தான். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் ஒருவர். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலர் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள் என்ன செய்யணும்? மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும், அப்பொழுது ஜீவகிரீடத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கடைசி வரை ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நம்முடைய உண்மையை காத்துக்கணும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உபத்திரம், இப்ப இருக்கிற உபத்திரம் எத்தனை நாள் தான்? கொஞ்ச நாள் தான். உங்களுக்கு நிரந்தரமான உபத்திரம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்கணும். பதறி ஆண்டவரை விட்டு ஓடிவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் அப்படி ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அவருடைய 27வது வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அவருடைய 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல தேவன் சிலுவையில நமக்காக ஒரு சமாதானத்தை வைத்து போனார். பிசாசை ஜெயித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் முறியடித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, அந்த தேவ சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். நான் போய் சும்மா இருக்கல, உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் சொன்னார். அவர் பணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 50ஆம் நாளிலே மேல் வீட்டு அறையிலே கூடி அவங்கள் ஜெபத்திலே தரித்து இருக்கும் போது தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தந்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் புதுபலன் அடைகிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பாவத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. அவங்க தான் பரிசுத்த ஆவியானோட ஆளுகை செய்து வழி நடத்தக்கூடியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றையிலிருந்து அந்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாளில் யார் யாரெல்லாம் பயந்து வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, வியாதியை குறித்து, இன்னும் வீடு இல்லை, திருமணம் நடக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, யார் ஏதோ ஒரு காரியத்தை, பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுடைய ரிசல்ட்டுக்காக, வேலை வாய்ப்புக்காக பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இன்று முதல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிக்கிறார். அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். என்னுடைய பிள்ளை என்று அவர் அறிக்கை செய்கிறார். இயேசு சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வச்சு போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, ஆமாம், தேவ சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருக்கும். அப்படி ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய பயம், என்னுடைய கலக்கம், என்னுடைய திகில் எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு விட்டு விட்டாப்பா. நீங்க என்னோடு கூட இருக்கும்போது என் வாழ்க்கையில ஆறுகள் வந்தாலும், தண்ணீர் வந்தாலும், அல்லது அக்கினி ஜுவாலை வந்தாலும் ஒன்று என்னை சேதப்படுத்துவதில்லை என்பதை நான் இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஆண்டவரே, இன்று முதல் உண்மையே நம்பி இருப்பேன், உம்முடைய வசனத்தை கைக்கொள்வேன், உம்முடைய கட்டளை கடந்து கீழ்ப்படிந்து நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா?